ஹாய் கைஸ், இந்தியா நியூசிலாந்து மோதிய இரண்டாவது ஒருநாள் போட்டி முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஒரு போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் அப்படின்ட்டு இந்த ஒரு போட்டியை நம்ம ஆவலாக உட்காந்து பார்த்துருந்தோம். ஆனால் அதிர்ச்சி ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. எதிர்பார்க்கவில்லை இந்த ரிசல்ட்டு. ஏன்னா இந்தியா அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அணி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி இந்திய அணியை துவம்சம் பண்ணிட்டாங்க. நம்ம சேனலுக்கு கட்சி புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை உடனே நோட்டிஃபிகேஷன் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணால் பார்த்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி ராஜ்கோட் மைதானத்தில் இந்தியா நியூசிலாந்து இரண்டாவது ஒரு நாள் போட்டி மோதிருந்தாங்க. இந்த ஒரு போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் தொடர இந்தியா கைப்பற்றியும் அப்படின்னு நோக்கத்தோடு இந்தியா களம் இறங்கியிருந்தாங்க. எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்தியா வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற மாதிரி. முதல்ல டாஸை வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி நாங்கள் முதல்ல பவுலிங் போடுறோம்ப்பா அப்படி சொன்னாங்க. இந்த ஒரு கிரவுண்டில் முதல்ல பேட்டிங் பண்ண அணி தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தெரிஞ்சியும் நியூசிலாந்து அணி கேப்டன் நாங்கள் பவுலிங்கே பண்ணிக்கிறோம் அப்படி சொன்னாங்க. அதுக்கடுத்து இந்த ஒரு பிச்சில் பொறுத்தவரையும் பேட்டிங் செம்மையாக இருக்குது. பார் ஸ்கோரே ஒரு 330 அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி களமிறங்கிய ரோஹித் சர்மா மற்றும் நம்மளோட ஒரு சுமன் கில் ரெண்டு பேரும் தொடக்கத்தில் சென்சிபிளாக ரொம்ப கட்டையை போட்டு பொறுமையாக ஆட்டத்தை கொண்டு போயிருந்தாங்க. என்னடா பேட்டிங் பிச்சுன்னு சொல்ல போனால் ஆனால் பவுலிங் பிச்சாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்திய அணிக்கு தொடக்கத்தில் சர்க்கிள் ஏற்பட்டது. இந்தியா அடிக்கலான்னு போகிறப்ப ரோஹித் சர்மா அவுட்டாக அதன் பிறகு கிளம்பிறீங்க விராட் கோலி மற்றும் நம்மளோட சுமன் கில் ரெண்டு பேர் சேர்ந்து ஆட்டத்தை கொண்டு போவாங்க. இந்திய அணிக்கு ஸ்டேபிளாக ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எதிர்பாராத விதமாக சுமன் கில் 50 ரன் அடிச்சுட்டு 56 ரனில் ஆட்டம் இழக்கிறாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி அவுட்டு, 23 ரனுக்கு விராட் கோலியும் அவுட்டு. அதன் பிறகு ஸ்டேசர் 8 ரனுக்கு அவுட்டு அப்படின்ட்டு இந்திய அணிக்கு பேக் டு பேக் விக்கெட் போயிடுச்சு. தொடர்ந்து 3 விக்கெட் போயிடுச்சு, 4 விக்கெட் போயிடுச்சு. குறிப்பாக சொல்ல போனால் இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஜடேஜா மற்றும் KL ராகுல் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்தியா இந்த ஒரு கிரவுண்டில் 300 அடித்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் தெரியும். ஆனால் 300 வருமா அப்படின்னு தெரியல. அந்த இடத்துல KL ராகுல் மற்றும் ஜடேஜா தான் பேட்டிங் ப்ளே பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரையும் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக 300க்கு மேலே ஸ்கோர் போயிடும் அப்படின்ட்டு நம்மெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அங்கே தான் ஜடேஜாவும் ஆட்டம் இழக்கிறாரு. அது பிறகு வந்த பேட்ஸ்மேன் நிதிஷ் ரெட்டி அவரும் பெருசாக ரன்கள் அடிக்க முடியல. KL ராகுல் மட்டும் கடைசியாக ஒத்தாள நின்று செஞ்சுரி அடித்து 112 ரன் அடிக்கிறாரு. இந்திய அணிக்கு ஒரு டீசனான ஸ்கோரை பதிவு பண்ணுறாரு. இது டீசனான ஸ்கோர் கிடையாது, இருந்தாலும் இந்தியா இருந்த நிலைமைக்கு இதுவே நல்ல ஸ்கோர் தான் அப்படின்ட்டு கடைசியில் இந்தியா 7 விக்கெட் இழப்புக்கு 50 ஓவர் முடிவில் 284 ரன் அடிக்கிறாங்க. நியூசிலாந்து அணிக்கு 285 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி தொடக்கத்தில் களமிறங்கிய கான்வே மற்றும் நிக்கோல்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக போகிறாங்க. ரெண்டு பேரும் கட்டையை போட்டு பவர் பிளேயில் ரைட்டாக விக்கெட் விடாத மாதிரி ஆடுறாங்க. இருந்தாலும் கான்வே அவுட் ஆகிறாரு, பின்னாடியே நிக்கோல்ஸும் அவுட் ஆகிறாரு. அதன் பிறகு யங் மற்றும் டேரில் மிச்சில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நன்றாக பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்திய அணிக்கு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. இந்தியாவால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்தளவுக்கு ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு செம்ம பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாங்க. எங்கே போட்டாலும் அடி பிரின்னு பிரிக்கிறாங்க. ரெண்டு பேருமே 50 கடக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேரில் மிச்சிலும் செம்மையாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ப்ளே பண்ண இந்திய அணிக்கு ப்ரெஷர் செம்மையாக ஏறிக்கிச்சு. கடைசியில் மேட்சையும் இந்தியா தோற்றுறாங்க. அந்தளவுக்கு தான் இன்றைக்கி இந்தியாவோட பவுலிங் இருந்துச்சு. பவுலிங்கில் கேட்சை விட்டாங்க, பவுலிங் சரியாக போடல. இன்றைக்கி பேட்டிங் செம்ம ஃப்ளாப்புங்க. ஏன்னா டாப் 3 பொறுத்தவரையும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, இருந்தாலும் பெருசாக ரன்கள் அடிக்க முடியல. டாப் 4 பொறுத்தவரையும் யாராச்சும் ஒருத்தர் சதம் அடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்தியா மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் அடிச்சிருக்கலாம். இந்தியா வெற்றியும் பதிவு பண்ணிக்கலாம். இந்த ஒரு கிரவுண்டில் பொறுத்தவரையும் பார் ஸ்கோரே 330 ரன்னாம். ஆனால் இந்தியா அடித்து 384 மட்டும்தான். கண்டிப்பாக இன்னும் 30-40 ரன் இந்தியா அடிச்சிருந்தா இந்த ஒரு போட்டி வெற்றியை பதிவு பண்ணிக்கலாம். ஆனால் பேட்டிங் பிச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் முழுக்க பவுலிங் தான் போச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் தான் பேட்டிங் பிச்சாக மாறிச்சிங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு தோல்விக்கு என்ன காரணம், யார் காரணம்? கண்டிப்பாக இதை பண்ணியிருந்தால் இந்தியா வெற்றி பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு விடுங்க.